வெல்கம் பேக் அரிமா விழித்திரு. இந்த பதிவில் 1995 பென்ஷன் திட்டம் வந்துச்சு. இந்த பென்ஷன் திட்டம் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே வேலையில் இருந்தவங்க அவங்களுக்கான பாஸ்ட் சர்வீஸ் பென்ஷனை எப்படி வாங்குறது. இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டு பென்ஷனை வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற ஆர்டர் படி பாஸ்ட் சர்வீஸுக்கான பென்ஷனையும் சேர்த்து எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாஸ்ட் சர்வீஸ் அப்படின்னா என்ன? 1995 முன்னாடியே வேலையில் இருந்த சர்வீஸ் தான் இந்த பாஸ்ட் சர்வீஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பென்ஷன் சம்மந்தமாக அட்டவணை டிலையும் பாஸ்ட் சர்வீஸ் சம்மந்தமாக அட்டவணை பிலையும் கொடுத்துருக்கிற அப்டேட்டை பற்றியும் பாஸ்ட் சர்வீஸாக உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான விளக்கமான பதிவு இதே சேனலில் இருக்குது. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பாஸ்ட் சர்வீஸ் பென்ஷன் சம்மந்தமாக கவர்மெண்ட்டில் வந்த ஆர்டரை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் அவர் 1995 முன்னாடி பென்ஷன் ஸ்கீமே கிடையாது, அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க பென்ஷனை கொடுப்பாங்க அப்படின்னு என்கிட்டயே திரும்ப கேட்டார். நான் அந்த ஆர்டரை அவர்கிட்ட காட்டினேன். அதை அவர் பார்த்துட்டு இது சரியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, ரெண்டு விதமாகவும் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சரி வாங்க நம்ம இதை பற்றி இபிஎஃப் ஆஃபீஸ்லேயே கேட்டுக்கலாம் அப்படின்னு இபிஎஃப் கிரீவன்ஸ் வழியாக இது சம்மந்தமாக கேட்டோம். அவர் என்ன இதை கேட்டாருன்னா, ஐயா நான் 1987 இருந்தே பிஎஃப்பில் மெம்பராக இருக்கேன். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சு 2023 தான் ரிட்டையர்ட் ஆனேன். எனக்கு 1995 பென்ஷன் திட்டத்தின் கீழே பென்ஷன் வந்துட்டுருக்கு. ஆனால் 1995 முன்னாடி 8 வருஷம் சர்வீஸை நான் இழந்துட்டேன். இப்போது ரீசெண்டாக நீங்கள் கொடுத்துருக்குற இந்த ஆர்டர் நம்பரை சொல்லி எனக்கு கூடுதல் பென்ஷன் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே 1993 இருந்து 2023 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் பாஸ்ட் சர்வீஸுக்காக 2 வருஷம் பென்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதாவது 1993 இருந்து 95 2 வருஷத்துக்கான பென்ஷனை அவங்க கொடுத்துட்ருக்காங்களாம். மேற்கொண்டு 1993 முன்னாடி எங்கே வேலை செஞ்சீங்க, அதுக்கான டேட் ஆஃப் ஜாயினிங்கு, டேட் ஆஃப் எக்ஸிட்டு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் நம்பர் இதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு பதில் கொடுத்துருந்தாங்க. அவங்க கேட்ட டீட்டெயில்ஸை நாங்கள் அனுப்பிட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுது, நாம் இவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸை கொடுத்துட்டோம்னா பாஸ்ட் சர்வீஸுக்கான பென்ஷன் சேர்த்து இவருக்கு கிரெடிட் ஆகும். சரி, எப்படி நாம் அவங்கக்கிட்ட நம்ம குறைய சொல்கிறது அப்படின்னா, அதுக்கு https://www.epfindia.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து சர்வீசஸ் ஆப்ஷனில் எம்ப்ளாயீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் ரிஜிஸ்டர் யுவர் கிரீவன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் கிரீவன்ஸ் ஆப்ஷனை அடுத்து கிளிக் பண்ணுறேன். பிஎஃப் மெம்பரு, பிஎஃப் பென்ஷனரு, எம்ப்ளாயரு, அதர்ஸு இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணணும். இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அதனால் இபிஎஸ் பென்ஷனர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாரு. அடுத்து பிபிஓ நம்பர் கேட்குது. இவர்கிட்ட இந்த பிபிஓ நம்பர் கேட்டால் என்கிட்ட இப்போ தெரியல, வீட்டில் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால் வேறு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா இந்த நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ப்ராசஸ் போகலாம். இப்போ பிஎஃப் மெம்பர் ஆப்ஷன் வழியாக நம்மளுடைய குறைய சொல்கிறதுன்னா யூஏஎன் நம்பர் தேவை. அடுத்து அதர்ஸ் ஆப்ஷன் வழியாக நம்மளுடைய குறைய சொல்கிறதுக்கு எந்த ஒரு நம்பரும் தேவையில்லை. இதில் உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இவர்கிட்ட யூஏஎன் நம்பர் இருக்குது, அதனால் பிஎஃப் மெம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். டு யூ ஹேவ் கிளைம் ஐடி நோ கொடுக்குறேன். இவரோட யூஏஎன் நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடையும் கொடுத்துட்டு கெட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இவரோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற ஓடிபியை கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ஓகே கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் ஜெண்டரை சூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு விருப்பப்பட்ட அட்ரஸை டைப் பண்ணலாம். அட்ரஸ் டைப் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்டேட் என்னவோ அதை கொடுக்கணும். வேறு கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து செக்யூரிட்டி கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு இப்போது செலக்ட் பிஎஃப் நம்பர் டு லார்ஜ் கிரீவன்ஸ் அகைன்ஸ்டில் உள்ள பிஎஃப் நம்பரை இங்கே கிளிக் பண்ணுறேன். அடுத்து புகார் கொடுக்கறதுக்கான பாக்ஸு ஓப்பன் ஆகுது. அதில் கிரீவன்ஸ் ரிலேட்டட் டு எது சம்மந்தமான புகார்னு டிக் பண்ணணும். இப்போ பிஎஃப் ஆஃபீஸு, எம்ப்ளாயரு, இடிஎல்ஐ, ப்ரீ பென்ஷன் இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ப்ரீ பென்ஷன்
அப்படின்னா என்னென்னா முன் ஓய்வூதியம் சம்மந்தப்பட்டது. அதனால் இதை சூஸ் பண்ணியும் இதில் உள்ள சப் கேட்டகரியை செலக்ட் பண்ணியும் புகாரை நம்ம பதிவு செய்யலாம். நீங்கள் கொடுக்குற புகார் சம்மந்தமாக சப் கேட்டகரி எதுவுமே இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக நம்ம எதையாவது ஒன்றா சூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோடய புகாரை வந்து பிஎஃப் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, அதனால் பிஎஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். கேட்டகரியில் எந்த கேட்டகரியுமே என்னோடய புகாருக்கு மேட்ச் ஆகாத காரணத்தால் சயின்டிஸ்ட் ரெஃபரன்சஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். சயின்டிஸ்ட் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு ஹிந்தி வேர்டு. இதுக்கு வந்து திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். எனக்கு வந்து இந்த பென்ஷனில் திருப்தி இல்லை, குறை இருக்கிற காரணத்தினால இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன். கிரீவன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் இப்போ மேலே ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த புகாரை டைப் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த பாஸ்ட் சர்வீஸுக்கான பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே இதை இணைச்சிடுங்க. எப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷனில் ப்ரௌஸ் ஃபைல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்டாச் பண்ணலாம். அடுத்து டாக்குமெண்ட்டு அட்டாச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஆடை கொடுத்து சப்மிட்டை கிளிக் பண்ணி புகாரை இது போல் அனுப்பலாம். இந்த புகாரை நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கொடுத்த புகாருக்கான ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். அதாவது வியூ ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி புகார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கே டைப் பண்ணுறேன். புகாரை பதிவு செய்கிறப்ப கொடுத்த மொபைல் நம்பர் அப்படி இல்லாட்டினா மெயில் அட்ரஸ்ஸு, இது ரெண்டுத்துலேயும் எதையாவது ஒன்று இங்கே டைப் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடையும் கொடுத்துட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணால் நம்ம கொடுத்த புகாருக்கான ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.